இதெல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கீல பக்கத்தில் மில்க்கும் பாயில் ஆகட்டும். பாருங்கள், நம்ம போட்டு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சேமியா ஃப்ரை பண்ணிக்கலாம். சேமியா ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் கீ போட்டு. மில்க்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீ போட்டு ஃப்ரை பண்ண சேமியாவில் பாயிலிங் மில்க் ஊற்றிக்கலாம். சேமியா பாயில் ஆகட்டும். அதுக்கு நான் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியா 2 மினிட்ஸ் விட்டோம். குக் ஆகிடுச்சு. நான் 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். 50 கிராம் கோவா போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். கீழே ஃப்ரை பண்ணி வச்சு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இது சூடாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை செய்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.